டாய் அப்படி சொல்லாதீங்கடா. பின்ன எப்படி சொல்றதுங்க? பேசும்போது மட்டும் அதுவும் கோவமா பேசும்போது மட்டும் எனக்கு திக்கும். பாடும்போதெல்லாம் எனக்கு ஒண்ணு. எல்லாரும் பரதநாட்டிய காலில் ஆடினா நீ வாயில் ஆடுற. இங்க பாரு, ஏதாவது சொல்ல வந்தா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துரு, நாங்களாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இம்சம் பண்ணாத. உனக்கு படிக்க தெரியுமா? எழுதி கொடுத்தா ஆடிப்பிய. இந்த ஒன்ன வச்சு மடக்கிற பாத்தியா? முருகேசா, எங்க அம்மா என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. பின்ன இந்த வாயை வச்சுட்டு பாடினா யாருக்கு தான் பிடிக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை கிலோமீட்டர் கணக்கில் தாண்டிய எப்படியா பிடிக்கும்? பாடுறேன் கேளு. கேக்குறேன் பாடு. லட்சுமி, இப்படி பண்ணிட்டியே, என்னை விட்டு ஓடி போயிட்டியே. உன்னையே நினைச்சு நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா? உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? என்ன பழி வாங்கிட்டிய லட்சுமி. நான் பாத்துருக்க மாட்டேன் உனக்கு ஒரு அழகான மாப்பிளைய. உனக்கு தமிழ்நாடு மட்டுமா மாப்பிளை பார்த்தேன்? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள்ல மாப்பிளை பார்த்தேன். வருஷம் ஒவ்வொருத்தரா புடிச்சு கட்டி வச்சு உன்னை 100 குட்டி போட வச்சு நான் பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஒரு திண்ணை கூட சொந்தக்காரன் ஆக முடியாம அந்த கம்முநாட்டி காங்கைய கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அப்படி எதடியே காட்டி அவன் உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா? அடியே, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? பருத்தி கொட்டை வைக்கலையா? புண்ணாக்கு வைக்கலையா? தவிடு வைக்கலையா? எல்லாத்தையும் தின்னு புட்டு நல்ல கொழு கொழுன்னு கொளுத்து அந்த கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அடியே, உலகத்துல எந்த மாட்டுக்காரனாவது தான் மாட்டை குளோசப்புற போட்டோ புடிச்சு நடு வீட்டுல மாட்டி வைப்பானாடி? நீ 10 பேருக்கு முன்னாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது உனக்கு கேவலம்னு கடனுக்கு வீடியோ டெக் வாங்கிட்டு வந்து அதுல கோமாதா படம் போட்டு காட்டினேன். அதை பார்த்துட்டு அதுல வர்ற லவ் சீனை மனசுக்குள்ளேயே டெவலப் பண்ணி வச்சிருந்து சமயம் பார்த்து காலை வாரிட்டு ஓடி போயிட்டியாடி லட்சுமி. லட்சுமி, இந்த பாருடி, என் மாமனார் வீங்கின வாய லெட்டர் எழுதியிருக்கிறான். வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, நீ சோறு திங்கிறியா வேற எதை திங்கிறேன்னு? லட்சுமி சொல்லு, லட்சுமி சொல்லு. நான் எனக்காகவா கடன் வாங்கினேன்? உனக்காகத்தானே, உன் நன்மைக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன். உனக்கு ஒரு கொட்டாய் போடலாம்னு தான் நான் கடன் வாங்கினேன். இப்படி என்ன கொட்டாய் விட வச்சுட்டு போயிட்டியே லட்சுமி. போச்சு போச்சு, என் மனக்கோட்டி எல்லாம் போச்சு. என் எண்ணத்துல சாணியை வாரி அடிச்சுட்டு போயிட்டியேடி. அடே காங்கையன் கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு, என் லட்சுமியை தள்ளிட்டு போனவனு, அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து படிச்சிடுறா. யோ, வாங்கின கடனை கொடுக்காம ஓடி போன மாட்டேன் நினைச்சு ஒப்பாரியா இருக்கிற? அட பாவீங்களா, கடனை வசூல் பண்ண குடும்பத்தோட வந்துட்டீங்களா? பணம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. அதோ தர நீ ஏமாத்திக்கிட்ட வர. அடுத்த தடவை வர்ற போது குழந்தை குட்டியோட வருவோம். வள்ளி மாமா, வள்ளி வள்ளி, என்னம்மா இது? 30 நாள் என்ன தனியா தவிக்கி விட்டு போயிட்டியம்மா. நம்ம கல்யாணமாக என்ன 20 வருஷமா ஆச்சு. ஒரே 1 வருஷம் தானே ஆச்சு. வள்ளி, என் தனிமையை புரிஞ்சுக்காம அங்கேயே இருந்துட்டியம்மா. உங்க அப்பங்கிட்ட வாங்கின கடனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம அதை சமாளிக்கத்தானே உன்னை நான் அங்க அனுப்புனேன். நீ அங்கேயே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். நான் வரேன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா தான் அனுப்பவே மாட்டேன்ட்டாரு. உங்க அப்பா என்ன உன்னை வச்சு ஊறுகாய் போட போறானா? அவன் கிடக்குறான், நீ வா. தொடவே, என் கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் என் பொண்ணை நீ தொடவே கூடாது. அட வீங்கின வாய் சொன்னேன் இல்ல, உங்க வாய் நல்ல வாயின்னு சொன்ன. என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? என் பொண்ணை மட்டும் நான் தனியா அனுப்பி வைக்கிறேன். நானும் கூட வந்திருக்கிறேன். மாமா, நானும் கூட வந்துக்கிறேன் மாமா. இந்த அனுமாருக்கு போறதுன்னு ஏயா கூட்டி வந்த? மாப்பிள, ஐயோ, இதுக்கு நான் பேங்க்லயே கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஜெயிலுக்கே போயிருக்கலாம் போல் இருக்கேன். அப்பா, குடும்பத்தோட வந்துட்டீங்களா? என் கடனை திருப்பி வாங்காம நாங்க இங்கிருந்து யாரும் போக மாட்டோம். மாம், நான் என்ன வச்சுட்டா இல்லேன்னு சொல்றேன். எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம். எங்க 2 பேரும் பிரிச்சிடாத பாம். நாங்க 2 பேரும் இளம் சைஸ், அனுபவிக்கிற வயசு. அந்த ஆசை இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துரு. மாம், தினம் 10 ரூபாயா கொடுத்தாவது உன் கடனை திருப்பி கொடுத்துற மாம். எங்க 2 பேரையும் பிரிச்சிடாத மாம். அப்படியா மாமா? ஆமா மாம். அந்த 50,000 கடை எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ணை நெருங்க. மாமா போலாம். மாம் மாம் மாம், போடா காட்டெருமைக்கு பிறந்தவன. மாப்பிள, ஐயோ, உங்க கருத்த வாயில இந்த வெத்தலைய போட்டு செவக்க வச்சிருங்க. சிந்தாமணி, நமக்கு நேத்துத்தான் கல்யாணமான மாதிரி இருக்கு. நேத்துக்கா? எனக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்குத்தான் முதலிரவு. இன்னைக்குன்னு இல்ல, நமக்கு என்னைக்குமே முதலிரவு தான். ஐயோ, கட்டில் மேல 2 கருப்பான உருளுது. வள்ளி, கிழவன் சிக்கிட்டா. நமக்கு இதான் சந்தர்ப்பம். அமுக்கு வள்ளி. மாமா,
தாப்பாள போட்டு ஒப்ப இனி வர முடியாது. வா. குங்கும பொட்டின் மங்களம், நெஞ்சம் இரண்டின் சங்கமம். உட்காரு. உங்க ஒப்பனும் கொம்மாளும் அந்த நீர் யானை 2 அங்க டூயிட் பாடுது. விடியிற வரைக்கும் வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு சிவராத்திரி தான். ஐயோ ஒண்ணு எவன்டா கேப்ல கை விடுறவன்? எடா கையா. அட அருமாருக்கு போறவன் நீ எங்கடா வந்த? தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. எங்க அப்பா சொன்னாரு, அரை அம்மா கூட தனியா இருப்பேன், நீ இங்க தொல்லை கொடுக்காத, அங்க போய் அக்காவை தொட, மாமாவை பத்திரமா பாத்துக்கான்னு சொன்னாரு. தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. அந்த கிழவு மட்டும் இந்த ட்ரம் அரை உருட்டிட்டு இருக்கான். நான் இந்த பொண்ணை தொடக்கூடாதா? நான் தொடுவேன்டா. மறுபடியும் தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி வாடா தொடுறேன்? நான் கட்டின பொண்டாட்டி தொடறதுக்கு ஏன்டா சென்சார் பண்றீங்க? நீ வா வா. வந்துட்டான் பாரு நீர் யானை. ஏன்டா என் புள்ளைய விரட்டுற? உனக்கு மானம், ரோசம், வெக்கம், சூடு சொரணி இருந்ததுன்னா என் கடனை கொடுத்துட்டு என் பொண்ணை தொடு. மாம், எந்த பொருளையுமே தொடாம வச்சிருந்தா கெட்டு போயிடும் மாம். மாம்பழத்தை தொடாம வச்சிருந்தா அழுகி போயிடும், பூவை தொடாம வச்சிருந்தா காஞ்சு போயிடும், பாலை குடிக்காம வச்சிருந்தா திரிஞ்சு போயிடும், கட்டுன பொண்டாட்டியை தொடாம வச்சிருந்தா எவரோட ஓடி போயிடுவான் மாம். நான் தொட்டுக்கிறேன் மாம். என் பொண்ணை தொடணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு மாம். வா மாம், பின்னாலேயே வா. வர்றேன் மாம். மாம், கிராப் நல்லா வெட்டிருக்காங்க மாம். படுங்க மாப்பிள. ஐயோ, நான் படுத்துக்கு படுங்க மாப்பிள. ஐயோ மாமா நல்ல மூடோட இன்னைக்கு வந்திருக்காரு. அம்மா நீ படுமா. பாடுமா. ஐயோ மாமா 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 நீ சும்மா வாமா வாமா வாமா. ஐயோ அட பாவி, குந்தா டேம் மாதிரி குறுக்க வந்து படுத்துறியடா. இனிமே உன் இடம் இதுதான், இவ இடம் இதுதான். பணம் கைக்கு வர்ற வரைக்கும் 3 பேர்த்தோட இடம் இதேதான். ஓ முருகேஷ், முருகேஷ். அருமார் படங்க. இந்த மூஞ்சியில வச்சுட்டு கிட்ட வராதீங்கடா. நான் இல்லன்னு போய் சொல்லு. பொய் சொல்றியா? ஹரிச்சந்திர பேர இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. எச்சி போய் சொல்லு. முருகேஷங்க, முருகேஷ் வெளியே போய்கிறார். கிண்டல் பண்ணாத. யார் யாரு கிண்டல் பண்றா? 2 திக்கு வாய்க்கு கடும் போட்டி நடக்குது போல் இருக்கு. ஏய் ஒண்ணு மாட்டிக்கிருச்சே. என்னடா போகுதே போகுதே. மாட்டிக்கிச்சியா? ஏன்பா என் பையன் அடிச்ச? அவையே என்ன கிண்டல் பண்ணா? ஐயோ, அவனும் உன்ன மாதிரி தான் பத்திக்கு தான் பேசுவான். ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டேன். சரி, என்ன வேணும் உனக்கு? முருகேஷ் வேணும். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டானா? சுருட்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. சுருட்டா? நெல்லூர் சுருட்டுங்க. வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. இவனுக்கு சுருட்டெல்லாம் ஒரு கடு. முருகேஷ் மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். எதுக்குப்பா என்கிட்ட சுருட்டை கொடுத்து அவரை வாங்க வச்ச? எல்லாம் ஒரு விஷயமா தான். நான் சுருட்டை கொடுத்தேன்னா அந்த காட்டெருமை வாங்க மாட்டான், நீ கொடுத்தேன்னா வாங்கிக்குவான். அதனாலதான் நான் உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். முருகேஷ் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சேன். அவன் என்ன கிண்டல் பண்றான், அவனை அடிச்சுட்டேன் பாவம். அந்த சரிய பிடிச்ச நாய்க்காக நீயாப்பா பரிதாபப்படுற? உன்கிட்ட அடி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் அனுமாரம் அனுப்பி வச்சேன். மகன் வாயை நீ உடைச்ச. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், அவங்க அப்பா வாய் வெடிச்சு சின்ன பின்னமாக போகுது. சுருட்டு நீ கொடுத்தியே சுருட்டு, அதுல சிவகாசி பட்டாசை வச்சிருக்கண்டி. அந்த செதற வாயை கொஞ்சம் பார்த்துட்டு போ. வாடி அச்சோ, வாயம் உடைச்சு கேப்ல உறிஞ்சானுங்கடா. இவனுக்கு யமகாதக பசங்கடா. அப்பா ஏய் மாப்ள, ஐயோ
வள்ளி வள்ளி, உன்னை நான் இப்படி கட்டி புடிச்சு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்ப நான் கட்டி பிடிச்சதுக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? வர வர உன் உடம்பு உங்க அப்பன் காட்டேறு மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. கட்டின பொண்டாட்டி கூட கள்ளத்தரமா கட்டி பிடிக்க வேண்டி இருக்குது. வள்ளி, இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சு 3 மாசத்துல வாந்தி எடுக்க வைக்கல, என் பேரு மாட்டுக்கார முருகேசன் இல்ல. ஐ சேலஞ்ச். ஐயோ பட்டாசு மாப்பிள்ள, ஐயோ காண்டாம இருக்கும். வீட்லயும் கடன் தொல்ல, வெளியிலயும் கடன் தொல்ல, நிம்மதியே இல்லாம போச்சு. ஏண்டி, நான் என்ன சூதாடவும் தண்ணி போடவும் மாதிரி கடன் வாங்கினேன். ஒரு மாட்டை வாங்கி மாட்டு பண்ண வைக்கலான்னு தாண்டி நான் கடன் வாங்கினேன். மாமா, என்னடா கொப்ப வீங்கின வாங்கி செத்து போயிட்டானா? இல்லை, வாலிபர் தற்கொலை. கடன் தொல்லை தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டான். டேய், இது பேப்பர்ல இருக்கா இல்ல நீயே ரீல் விடுறியா? இல்ல மாமா. தற்கொலை பண்ணிட்டு மானஸ்தண்டா. அப்பா, மாமா அப்படி சொல்லாத, அப்புறம் அவரும் தற்கொலை பண்ணிக்குவார். அவனாவது தற்கொலை பண்ணிக்கிறதாவது. அப்பா, மாமாவுக்கு கோவம் வந்தது. விஷம் என்ன விஷம், ரயிலே தலை வச்சு செத்துருவார். ரயிலா? சைக்கிள் வீல்ல கூட தலை வைக்க மாட்டான்டா. டேய், என்னடா அப்பனும் மகனும் சேர்ந்து என் உயிரை ஏலம் போடுறீங்க? நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். எப்ப தெரியுமா? சோத்துல விஷத்தை வச்சு உங்க 2 பேரும் கொடுத்து, நீங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சு, நீங்க எரிஞ்சிட்டீங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா, அப்பா. மாமா தலையில டப்பாவை போட்டிய. பிளாஸ்டிக் டப்பா தானடா, ஒண்ணும் ஆகாது. உனக்கு தெரியாது, முந்தா நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன். இதே மாதிரிதான் ஹீரோனி தலை மேல டப்பா வந்து விழுந்துடும், பழசெல்லாம் மறந்துடும். அதே மாதிரி மாமாவுக்கு ஆகி போச்சுன்னா? நல்ல ஐடியா கொடுத்தடா அனுமாரு. இனிமே உங்க மாமாவுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுடா. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? அம்மா, அம்மாவா? 50,000 ரூபாய். மகளே, மகளே, மாமா, ஏ ஞான திருஷ்டியை திறந்தவனே. முருகேஷ், வாடா வெளியே. வெளியே நீ வந்த அவனை விட்டுருவோமா? அவரை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கடனை குடுக்கல, ஒரே அடி மண்டே பொழந்துருவோம். அப்பா, என்னம்மா பணத்தை கொடுக்க சொல்லியா? 50,000 கொடுத்து என்னாலேயே பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. 1000, 500 கொடுத்த நீங்க இது எப்படியா வாங்க போறீங்க? அங்க பாருங்க. லட்சுமிகாந்தம், லட்சுமிகாந்தம், அழுவுறியா? அம்மாவை காணோம்னு அழுவுறியா? நானும் உங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கிறேன். அழுவாத, அழுவாத ராஜா, அழுவாடு. ஓ பேய்ப்பா. பேய்ப்பா, எப்பாவா? என்ன போன? வேண்டாம். சீத்பா, சித்தப்பாவா? என்ன போன? ஒண்ணு வேணாம். மொட்டப்பா, என்ன போன? போங்கடா. லட்சுமிகாந்தம், மாப்பிள, மகனே, பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்குது மாப்பிள. ஆறப்படாது. ஐயோ லட்சுமிகாந்தம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு இவ்வளவு பெரிய முட்டை போடுச்சான். அந்த முட்டை வெடிச்சு இந்த லட்சுமிகாந்தம் வந்தானா? சாப்பிடுங்க. ஐயோ, உன்ன ரூமுக்குள்ள கூட்டி போறானே. வள்ளி, ஒப்பம் வீங்கின பாயம் வீட்டுல இல்ல. இதுதான் சமயம். நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது. நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா ஒன்ன உருவாக்கிடலாம். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தா? என்ன கேள்றா? மகனே, 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 மகனே. அப்பனே, நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுன்னு சொன்னாரு. எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனால தானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு.
அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் தலையில போடணும்னு சொன்னார். உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும். பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. இருந்தாலும் எனக்கு பணம் போறதில்ல, நீ செத்தாலும் பணம் போறதில்ல. ஐயோ லட்சுமி, லட்சுமி, நீ ஒருத்தி இவ்வளவு குட்டிகளை போட்டு என்ன ஒரு பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆக்கிட்டிய லட்சுமி. உற்பத்தியை பெருக்க வந்தவனே, காங்க என் கருப்பனே, நீ வாழ்க வாழ்க.